வணக்கம். இது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ். வாசிப்பவர் மதுஷ்யா மகேந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஃப்ரைட் ரைஸ் மற்றும் கொத்து விலைகளும் அதிகரிப்பு. இலங்கையில் அதிரடியாக உயர்ந்த மின் கட்டணம் மக்களுக்கு பேரிடி. யூரியா உர விநியோகத்தில் கட்டுப்பாடு, நிச்சயிகைக்கு மாத்திர முன்னுரிமை. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தலைவர் ராஜினாமா. வீதியை கடக்க முயன்ற பாதசாரி பேருந்தில் மோதி உயிரிழப்பு. 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் கோரல். மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துவது தொடர்பில் புதிய வழிகாட்டல் வெளியீடு. தொடர்வது விரிவான செய்திகள். ஃப்ரைட் ரைஸ் மற்றும் கொத்து ஆகியவற்றின் விலை 30 ரூபாவால் உயர்த்தப்பட்டுள்ளதாக உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன்படி இன்று நள்ளிரவு முதல் விலை நடைமுறைக்கு வரவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்த உணவு உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் ஹர்ஷனா ருக்ஷன், சிற்றுண்டிகளின் விலை 10 ரூபாவாலும் ஒரு கோப்பை தேநீர் மற்றும் ஒரு கோப்பை பால்மா தேநீரின் விலை 5 ரூபாவாலும் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் உணவகங்கள் செயல்படும் ஒவ்வொரு இடத்திலும் மின்சார கட்டணம் 180 யூனிட்டுகளை தாண்டும் காரணத்தால் அதிக மின்சார கட்டணத்தை செலுத்த வேண்டிய தேவை ஏற்படும். இதனால் உணவகங்களை தொடர்ந்து நடத்துவதற்காக இந்த விலை உயர்வு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எனவே ஏப்ரல் 1 முதல் மின்சார கட்டணம் அதிகரிப்பதால் உணவுப் பொருட்களின் விலையை உயர்த்த வேண்டியிருக்கும் என்றும் உணவக உரிமையாளர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. 2026ஆம் ஆண்டின் 2ஆம் காலாண்டுக்கான மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதற்கு இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு ஏகமனதாக தீர்மானித்துள்ளது. இதற்கமைய மின்சார கட்டண திருத்தம் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகிறது. இந்த ஆண்டின் 2ஆம் காலாண்டுக்கு அமைய 13.56 வீதம் மின்சார கட்டண திருத்தத்தை மேற்கொள்ள இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்திருந்தது. எனினும் தற்போதுள்ள நெருக்கடி நிலையை கருத்தில் கொண்டு அலகுகளின் அடிப்படையில் பல்வேறு கட்டங்களின் கீழ் மின் கட்டணத்தை அதிகரிப்பதற்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. அதன்படி 0 தொடக்கம் 30 வரையான அலகுகளுக்கு 4.3 வீத மின் கட்டணம் அதிகரிக்கப்படுகிறது. இதற்கமைய 15 ரூபாய் மாதம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. 31 முதல் 60 வரையான அலகுகளுக்கு 6.9% அதிகரிக்கப்பட்டுள்ளது. மாதாந்தம் 45 ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது. 41 தொடக்கம் 91 அலகுகளுக்கு 6.9% அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் மாதாந்தம் 120 ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது. 91 தொடக்கம் 180 அலகுகளுக்கு 7.2% அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் மாதாந்தம் 420 ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் நெருக்கடி நிலையினால் நாட்டுக்குள் யூரியா உரத்தின் கையிருப்பு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக விவசாய அபிவிருத்தி திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனால் நடப்பு சிறுபோக நிச்சயிகைக்கு மாத்திரம் யூரியா உரத்தை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தற்போது நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு 2026ஆம் ஆண்டு சிறுபோக நிச்சயிகை நடவடிக்கைகளுக்காக மாத்திரம் கலக்கப்படாத யூரியா உரத்தை விவசாய சேவை நிலையங்களூடாக விநியோகிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் நாட்டின் அனைத்து விவசாய அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கும் தெளிவுபடுத்துவதற்கு விவசாய அபிவிருத்தி திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. உரங்களை விநியோகிக்கும் போது ஒவ்வொரு விவசாயியும் பயிரிடும் நிலப்பரப்பின் அளவுக்கேற்ப தேவையான அளவு உரத்தை மாத்திரம் வழங்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தற்போதுள்ள உர கையிருப்பை சரியாக முகாமைத்துவம் செய்து 2026 சிறுபோக நிச்சயிகை எவ்வித தடையுமின்றி முன்னெடுக்கப்படுவதை உறுதி செய்யுமாறு அனைத்து விவசாய அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கும் திணைக்களம் பணிப்புரை விடுத்துள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் தலைவர் பதவியிலிருந்து சரத் கனேகுட மார்ச் 31ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் ராஜினாமா செய்துள்ளார். இந்நிலையில் நிதி அமைச்சின் செயலாளரால் புதிய தலைவர் ஒருவர் நியமிக்கப்படும் வரை AKDD டிமல் அறந்தர பதில் தலைவராக பணியாற்றுவார். இதேவேளை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மற்றும் ஸ்ரீலங்கன் கேட்டரிங் நிறுவனங்களின் பணிப்பாளர் சபையிலிருந்து பணிப்பாளர் ரொஹான் குணத்திலக்கவும் விலகியுள்ளார். கேகாலை மொலகொட பகுதியில் இடம்பெற்ற விபத்தொன்றில் நபரொருவர் உயிரிழந்துள்ளார்.
கேகாலை கொழும்பு வீதியில் கொழும்பிலிருந்து கண்டி நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த தனியார் பேருந்து ஒன்றுடன் வீதியை கடக்க முயன்ற பாதசாரி ஒருவர் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் காயமடைந்த பாதசாரி கேகாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. உயிரிழந்தவர் மொலகட பகுதியைச் சேர்ந்த 54 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். விபத்து தொடர்பில் பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் கேகாலை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். 2026 ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சைக்கான விண்ணப்பங்களை கோருவது தொடர்பான அறிவித்தலை பரீட்சை திணைக்களம் வெளியிட்டுள்ளது. அதன்படி இன்று முதல் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரை நள்ளிரவு 12 மணி வரை விண்ணப்பங்கள் கோரப்படுகின்றன. எக்காரணம் கொண்டும் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கான இறுதி திகதி நீடிக்கப்பட மாட்டாது என பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது. அரசாங்க பாடசாலை அல்லது அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பாடசாலையொன்றில் 5ஆம் தரத்தில் கல்வி பயிலும் மாணவர்கள் மாத்திரமே இப்பரீட்சைக்கு தோற்ற முடியும். குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களைச் சேர்ந்த 2027 ஜனவரி 31ஆம் தேதி அன்று 11 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கு மாத்திரமே புலமை பரிசில் கொடுப்பனவுகள் வழங்கப்படும் என பரீட்சை திணைக்களம் வலியுறுத்தியுள்ளது. விண்ணப்பங்கள் இணைய வழியில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். இது தொடர்பான அறிவித்தலை https://onlineexams.gov.lk/EIC என்ற இணையதளத்துக்கு சென்று பெற்றுக் கொள்ளலாம். விசேட தேவையுடைய மாணவர்கள் விண்ணப்பிக்க வேண்டிய முறை குறித்த விரிவான தகவல்கள் அறிவுறுத்தல் பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டுள்ளன. மேலதிக விவரங்களுக்கு 0112784537 அல்லது 0012786616 அல்லது 0112784208 அல்லது அவசர தொலைபேசி இலக்கமான 1911 என்ற இலக்கங்களுக்கு அழைக்க முடியும். நாட்டில் நிலவும் வலுசக்தி நெருக்கடியை கருத்திற்கொண்டு மின்சாரம் மற்றும் எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துவதற்கான புதிய வழிகாட்டல்களை அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் PK பிரபாத் சந்திரகீர்த்தி நேற்று திங்கட்கிழமை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களாக அனைத்து அரசு மற்றும் சட்ட ரீதியான நிறுவனங்களிலும் மாலை 3 மணிக்கு அனைத்து ஏசிகளும் அணைக்கப்பட வேண்டும். தனியார் துறையினரும் இதனை பின்பற்றுமாறு கோரப்பட்டுள்ளனர். இரவு 8 மணிக்கு பின்னர் வர்த்தக விளம்பரங்களுக்காக பயன்படுத்தப்படும் மின்சார விளக்குகள் மற்றும் திரைகள் அணைக்கப்பட வேண்டும். உள்ளூராட்சி மன்றங்களினால் நிர்வகிக்கப்படும் வீதி விளக்குகளை மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை அணைத்து வைப்பதற்கு விசேட வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும். 100 பேருக்கும் அதிகமானோர் கலந்து கொள்ளும் இசை நிகழ்ச்சிகள் மற்றும் பாரிய விழாக்களை நடத்தும் போது தேசிய மின்சார கட்டமைப்பிலிருந்து மின்சாரத்தை பெற்றுக் கொள்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.